அனைவருக்கும் வணக்கம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்போதுமே பிரச்சனையில் தானே இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போதுமே நாம் நல்லா வாழ்ந்துக்க வேணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை நல்லா இருக்க வேணும், நாம் சந்தோஷமாக இருக்க வேணும். அதுக்கு தானே நாம் பிறந்தோம். எப்போதுமே நம்மளோட சந்தோஷத்துக்கு தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம். இந்த உலகத்துக்கு பிறந்ததே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, சந்தோஷத்தை தேடுறதுக்கு. அப்படி வந்து நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது துக்கத்தில் இருக்கிற வேலைகள். அப்படி நான் சொல்கிறதுக்கு ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பண்ணுறது எப்போதுமே எல்லாருமே பண்ணுற வேலைகள் அது மட்டுமே தான் நாம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த நாம் இப்போது பண்ணுற வேலைகள் நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறது. ஏன்னா இந்த நார்மலாக இருக்கிற வேலைகளில் எப்போதுமே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். அந்த கிடைக்கிற சந்தோஷத்தை நாம் சந்தோஷம்னு நினைக்கிறோம். அது இல்லை சந்தோஷம். சந்தோஷம்னா இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளுக்கு எப்போதுமே நிற்காமல் கிடைக்கிற சந்தோஷம். அந்த நிற்காமல் கிடைக்கிற சந்தோஷத்தை எப்போதுமே அமைக்க வேணும். அதுக்கு தான் நாம் முயற்சி பண்ண வேணும். ஆனால் நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இப்படி பண்ணுறதுனால நம்மளோட சந்தோஷம் காணாமல் போகுது, இப்படி இவங்க இருக்கிறனால நம்மளோட சந்தோஷம் போகுது, அவனால் அவங்களால தான் நம்மளோட சந்தோஷம் காணாமல் போகுதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருந்தால் நம்மளோட பிரச்சனையை தானே இருக்கிறது. நம்மளோட பிரச்சனைனால தானே நம்மளுக்கு தோணுது வெளி உலகத்தில் இருக்கிறதுனால தான் என்னோட சந்தோஷம் காணாமல் போகுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்களோட சந்தோஷத்துக்கு நாம் என்ன வேலையும் பண்ணுறோம், என்ன வேலையும் பண்ண முடியும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த நிமிஷத்தில் இருந்து நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த சந்தோஷத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த சந்தோஷம் எதுன்னு தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை அமைக்க வேண்டும்.